வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த மழை காலங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த காளான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நேச்சுரலாக இருக்கிற காளான் வந்து சாப்பிடும்போது அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. காட்டில் ஒருத்தவங்க வேலைக்கு போவாங்க. அவங்க எப்போ இந்த காளான் கிடைச்சாலும் எனக்காக வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கு சில அமௌண்ட்ஸ் கேட்பாங்க. நான் அதை மட்டும் கொடுத்துருவேன். ரொம்ப ஹெல்தியானதை வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம தவறாமல் வாங்கிக்கிடணும். ஸோ காளானை நல்ல மண்ணெலாம் எடுத்துகிட்டு காம்பெல்லாம் கிள்ளி போட்டு சின்ன சின்னமாக வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், ஒரு 2 பல்லாரியை வந்து சன்னமாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பல்லாரிக்கு சின்ன சைஸாக தக்காளி பழம் வந்து 2 எடுத்து அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கிட்டேன். நல்லா எல்லாம் வதங்கி வரும்போது காளானை அதோட சேர்த்துக்கோங்க. இந்த காளானை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச உடனேயே ரெடி பண்ணிடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, காளானும் கருத்து போயிடும். ஸோ வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இந்த காளான் வந்து கொஞ்சம் வந்து வழுவழுப்பு தன்மையுடையதாக தான் இருக்கும். எவ்வளோ தான் வாஷ் பண்ணினாலும் சரி தான் அந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியாக நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மட்டும் மல்லித்தலை தூவினீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயாச்சு காளான் கிரேவி. இன்றைக்கி நம்ம வந்து தோசைக்கு தான் இந்த காளான் கிரேவி வந்து ரெடி பண்ணணும். நல்லா தோசை கல்லில் சன்னமாக தோசை விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சென்டரில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் காளானை துடுக்கி வச்சு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா காளான் தோசை வந்து ரெடி ஆயாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இது தான். எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு கடைசி எனக்காக மட்டும் ஒரே ஒரு வந்து பொடி தோசையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த காளானை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தும் கூட இமிடியேட்டாக வந்து குக் பண்ணி சாப்பிட்றணும், வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு ஒரு சமயத்தில் அன்ஹெல்த்தியாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.